ஏமாத்துறதை விட ஏமாறவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்ற ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது. ஏன் சார் அந்த டைலாக் எழுதுனீங்க? சரி, இந்த டைலாக் எதுக்கு இப்போ நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? காரணம் இருக்குது, சொல்கிறேன். மாற்றத்திலேயே மாறாத மாற்றம் ஏமாற்றம். நல்லா இருக்குல்ல? யாராவது ஒருத்தர் வாழ்க்கையை ஃபுல்லாக ஏமாறாமல் இருப்பாங்களா என்ன? இருக்க மாட்டாங்க. நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து சாவர வரைக்கும் நம்மளோட ஜேர்னியில் இந்த ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அங்கங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். சிலரோட வாழ்க்கையில் டேரா போட்டே படுத்துரும். நம்மள பெரும்பாலான பேர் முதல்ல யார்கிட்ட ஏமாந்துருப்போம் அப்படின்றது தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நாம் எல்லாருமே முதல்ல நம்ம அம்மா கிட்ட தான் ஏமாந்துருப்போம். எப்படின்னு கேட்குறீங்களா? குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம சாப்பிடாம இருக்கிறப்ப நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? வானத்தில் இருக்கிற நிலாவை காட்டி ஆயாங்க வடை சுட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. நாமளும் அந்த வானத்தில் ஆயா இருக்காங்களா, வடை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம். சரி, நம்ம அம்மா தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அப்பாவும் அதே மாதிரி தான். நம்ம அப்பா வெளியில் கிளம்புறப்ப நானும் வரேன் நம்ம எல்லாமே அடம் பிடிச்சிட்டு அப்பா கூட வண்டியில் ஏறப்போம். ஆனால் அப்பா என்ன பண்ணுவார்? நீ போய் செருப்பு போட்டு வா, உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லுவார். செருப்பு போட்ட வந்து பார்த்தா அப்படின்ற மாதிரி வண்டியும் இருக்காது, அப்பாவும் இருக்க மாட்டார். பெரியவனானதுக்கு அப்புறம் பெரிய ஏமாற்றத்தெல்லாம் நம்ம சந்திக்கணும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை இந்த மாதிரி ஏமாற்றத்துக்கு பழக்கியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இவ்வளோ ஏன் நம்மளே கூட ஏமாத்திட்ட காலங்கள்லாம் உண்டு. நம்மளை அம்மா மாவு வாங்கிட்டு வரத்துக்கு நைட் டைமில் கடைக்கு அனுப்புகிறப்ப நம்ம பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வருவார். யார் தெரியுமா? அவர் தான் நம்ம நிலா. நம்ம போயிட்டே அதுக்கப்புறம் நம்மளை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். நாம் என்ன நினைப்போம்? இந்த நிலா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்ம இதுலேருந்து மறைஞ்சி போகணும்னு சொல்லிட்டு வேகமாக நடப்போம், ஓடுவோம், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்போம். நம்மளை அந்த நிலா பார்க்குதான்னு எட்டி பார்ப்போம். பட் ஆனால் அந்த நிலா நம்ம பின்னாடியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாகிரபிக்கல் சயின்ஸ் நமக்கு பின்னாடி ஃபியூச்சரில் தான் நமக்கு புரிய வரும். இந்த மாதிரி டிசைனாக பங்கமாக கேவலமாக வெரைட்டியாக நம்ம நிறைய விஷயங்களில் ஏமாந்துட்டுருக்கோம், ஏமாற போகிறோம். இந்த மாதிரி ஏமாற்றங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் பிபிஎஃப் சேனல், விச் மீன்ஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அண்ட் நான் உங்கள் ஜான் ஐசக் சிமியோன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை அழுத்திட்டு போங்க. நம்ம எப்படிலாம் ஏமாந்துட்டுருக்கோம், ஏமாற போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் ஏமாந்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஏமாற்றம் நம்பர் 1. ஏமாற்றம் நம்பர் 2. ஏமாற்றம் நம்பர் 3. தெரியுமா? நோட் புக்ஸ்குள்ள மயில் எல்லாம் வச்சனா அந்த மயில் வந்து குட்டி போடும் தெரியுமா? அப்படியா? நான் ஒன்று வச்சு பார்க்கவா? என்ன குட்டி போதான் நான் பார்க்குறேன். ஏமாற்றம் நம்பர் 4. உனக்கு தெரியுமா? டிவிக்குள்ள இருக்கிறவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்க, அவங்களாம் டிவிக்குள்ளேயே வாழ்றவங்க தெரியுமா? ஆமாண்டா. ஏமாற்றம் நம்பர் 5. இதுதான் இருக்குதுலே அல்டிமேட்டான நம்ம எல்லாருமே ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். 10th படிக்கிறப்ப இதுதான் உன்னுடைய பேஸ் மட்டுமே, இதை நீ பிடிச்சிட்டனா உன் லைஃபே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்துகிட்டு போனால் அடுத்தது 12th வந்து நிற்கும். 12th நம்ம படிப்போம். 12th படிக்கிறப்ப இந்த 12th நீ முடிச்சுட்ட அப்படின்னா உன்னோட காலேஜ் லைஃப்பில் நீ ஜாலியாக இருக்கலாம். இந்த 12th தான் உனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உன்னோட டேர்னிங் பாயிண்டே இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு 12th படித்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போவீங்க. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறமா இந்த 4 வருஷம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அடுத்த 40 வருஷம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு லைனை வந்து காலேஜில் சொல்லுவாங்க. அந்த 4 வருஷமும் நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம பாஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு லைஃப்கான ரியாலிட்டியே தெரியும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமே. நம்ம எப்படிலாம் பங்கமா ஏமாந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம எப்படிலாம் ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாமா? பணமே வாழ்க்கை இல்லை தம்பி, பணம்ட்டு சுத்திட்டு இருக்காத. செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு ரூபாய் கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கதைகளை சொல்லுவாங்க. ஆனா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்றேன். ஒரு பணக்காரன் ஒரு
2 பேருமே ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாணத்தில் பணக்காரனும் ஏழையும் 2 பேருமே சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, பணக்காரனை பார்த்து எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்காரு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே அந்த ஏழையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவர் வந்து நாடாக ஊர் ஊராக ட்ராவல் பண்ணிட்டு போகிறார். இவர் என்னன்னு சொல்லுவோம், ட்ராவலர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் பண்ணான்னா இவன் ஊதாரியாக செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ ஏங்க இவங்க 2 பேரும் மத்தியில் கோவிலுக்குள்ளேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 2 பேருமே கோவிலுக்குள்ளேயே வேறு ஆளாக பார்ப்பாங்க. ஸோ மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அதுக்காக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு, கருணை இந்த மாதிரியான குட் குவாலிட்டிஸை குறைச்சிக்காமல் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன், ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? 30 நாள், 31 நாள், 29 நாள், 28 நாள். ஒரு மாதத்துக்கு பிப்ரவரி மந்த் 28 நாள் அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் அது 31 நாள், அதுக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் 30 நாள். ஸோ ஒரு மாதத்துக்கு 28 நாள், 2வது மாதம் சேர்த்தாக்கா மார்ச் மாதம் 31, ஸோ 59 டேஸ். அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் சேர்த்தா 89 டேஸ். ஸோ 28, 59, 89 இதுதான் ஆக்சுவலாக ஒரு மாதத்துடைய நாட்கள், 2 மாதத்துடைய நாட்கள், 3 மாதத்துடைய நாட்கள். பட் ஆனால் நம்ம நெட்பேக்ஸ்லாம் அப்படியே கழிட்டு இருக்கோம். ஒரு மாதத்துக்கு 28 நாளா, ஒரு மாதத்துக்கு 56 நாளா, 3வது மாதத்துக்கு 84 நாளா. இவங்களுக்கு மட்டும் ஒரு வருஷத்தில் 3 மாதமாக ஃபெப்ரவரி மந்த் வருஷப்பட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோம் நாம் வந்து நெட் பேக் போட்டுட்டு வேறு வழி இல்லாமல் கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். நாளைக்கு செய்யலாம். இதுதான் நம்மளை வாழ்க்கையை மாத்திர ஒரு ஏமாற்றி கொண்டு இருக்கிற விஷயம். ஆமாங்க, இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு எழுதிட்டு நாளைக்கு வேணாம் நாளைக்கு செய்யலாம். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளைக்கு கழிச்சு பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு நாளை ஒரு நாளாக தள்ளி போட்டு இருக்கோம். நைட்டு தூங்குறப்ப நாளைக்கு நல்லா ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். காலை ஏஞ்சினோடனே நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு சண்டே சாட்டர்டே அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஆல்ரெடி 28 ஆயிடுச்சு, அடுத்த மாதம் 1ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நாளை கடத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் இது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற விஷயம். அதாவதுங்க, வாழ்க்கையும் ஆயும் ஒன்று. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க, ஆய் இன்னைக்கு வராமல் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு வந்துக்கலாம், நாளைக்கு வேணாம் நாளைக்கு வந்துக்கலாம் சொன்னால் உடம்பு நாரிடும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டோன்னா வாழ்க்கை நாரிடும். ஸோ அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிங்கன்னா ஆய் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எப்படியெல்லாம் ஏமாந்துட்டுருக்கோன்றதை பார்த்தோம். நம்ம எப்படிலாம் ஏமாற போகிறோம் அப்படின்றத பார்க்க முடியாது. ஏன்னா அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அண்ட் செகண்ட் திங், ஏமாற்றத்தை எதிர்பாருங்கள், ஏமாறாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.